கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள்ல நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவாவே நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அவரை எப்பவுமே நம்ம நம்பணும்னு அவருக்கு எப்படியா ஒரு நாள் மாத்திரம் இல்ல, நித்தியமாக நமக்கு அவர் கண்மலையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஏன் சொன்னா அநேக வேளையில இஸ்ரேல் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, தங்களுடைய பிரச்சனைகளை தான் என்ன செய்வாங்க, பெருசா யோசித்து இருப்பாங்க. அவங்களுக்கு எப்பவுமே கம்ப்ளைண்ட்ஸ் தான் அதிகமா இருக்கும். அப்பதான் சொல்றாங்க, நீங்க அவரை நோக்கி பாருங்க, அவர் என்ன செய்யுங்க, நம்புங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஒரு குட்டி கதையோடு கூட உங்களோடு கூட இணைய ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மார்ட்டின் என்ற ஒரு பையன் இருந்தான், ஒரு வாலிபன். அவனுக்கு எப்பவுமே என்னன்னா கம்ப்ளைண்ட் தான். அவன் என்ன நினைப்பான்னா, என்ன வாழ்க்கை இது, நம்ம எது செஞ்சாலும் சரியா வரலையா அப்படின்னு சொல்லி எப்பவுமே அவன் குறைப்பட்டுட்டே இருப்பான். ஆண்டவர் பார்க்கவே மாட்டேங்கிறாரு, ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன்றாரு அப்படிலாம் சொல்லி ரொம்ப கம்ப்ளைண்ட். அப்போ ஒரு நாள் போதகிட்ட போய் நமக்கு இதுக்கெல்லாம் கேள்வி கேட்பான், இந்த கேள்விக்கெல்லாம் பதில் போதகர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி போதரையாவை பார்க்க போனான். போய் பார்த்துட்டு கேட்கிறான், ஏன் ஆண்டவர் இப்படிலாம் இதெல்லாம் அனுமதிக்கிறாரு, இந்த உலகத்திலேயே இந்த கஷ்டம் வருது, ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வருது, ஏன் அந்த மக்களுக்கு அந்த கஷ்டம் வருது, ஏன் அந்த நாட்டுக்கு அந்த கஷ்டம் வருது, இப்படி நிறைய கேள்விகளை அவன் கேட்டுட்டே இருந்தான். அப்போ போதகர் அவனுக்கு நல்லா விளக்கமா சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. நினைச்சு அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, போய் என்ன செஞ்சான்னா ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு வந்தாராம். தண்ணியோட கூட என்ன செய்ய இன்னொரு கிளாஸ்ல நிறைய உப்பு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவர் சொன்னாரா, நீ இந்த உப்பு என்ன செய்ய தண்ணிக்குள்ள போட்டுக்க அப்படின்னு சொன்னாங்களாம். போடுறாரு. அந்த மார்ட்டின் போட்ட பிறகு என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, சரி இப்ப அந்த தண்ணி நீ குடி அப்படின்னு சொன்னா. உங்களுக்கே தெரியல, உப்பு குழம்புலயோ அல்லது சாதத்திலயோ கொஞ்சம் ஒரு சிட்டிகை கூடினா கூட என்ன செய்ய முடியாது, நம்மளால சாப்பிட முடியாது. ஆனா போதுகிற என்ன சொன்னாங்கன்னா, நிறைய உப்பு, ஒரு கிளாஸ் உப்பு ஒரு கிளாஸ் வாட்டரு, அது குடிக்க முடியுமா? கண்டிப்பா குடிக்க முடியாது. ஆனா மார்ட்டின் என்ன செய்யறாருன்னா, ட்ரை பண்றாரு. ட்ரை பண்ணி உடனே என்ன செய்யறது, கீழே துப்பிட்டு, ஐயோ என்ன ஐயா நீங்க இப்படி எப்படி குடிக்க முடியும் இதை அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரி அப்படியா, சரி வா இன்னொரு காரியம் ஒன்று சொல்றேன் அப்படின்னு சொல்லி அப்படியே வெளியே கூப்பிட்டு வந்தாராம். அதனால உப்பு எடுத்துட்டு வந்தாரு. எப்படி ஒரு கிளாஸ் உப்பு, திருப்பி ஒரு கிளாஸ் உப்பையும் எடுத்துட்டு வந்தாராம். அங்க பாரு, அங்க ஒரு பெரிய பக்கெட் இருக்கு, அந்த பக்கெட் ஃபுல்லா தண்ணியும் இருக்கு, இந்த உப்பை கொண்டு போய் அதுல போடு அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த மார்ட்டின் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, அதை கொண்டு போய் அங்க போடுறான். அப்படி போட்டு மிக்ஸ் பண்றாங்க. மிக்ஸ் பண்ணி சரி இப்ப குடியாது அப்படின்னு சொன்னேன். அப்போ இப்ப மார்ட்டின் குடிக்கும் போது என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இல்லை, ஆனா இப்ப என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ரொம்ப ஒன்னே இல்லை, குடிக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்பதான் சொல்றான், மார்ட்டின் இப்படிதான் நம்ம என்ன செய்யணும், எதை எவ்வளவுக்குள்ள சேர்க்கணுமோ அதைத்தான் நம்ம சேர்த்துக்கணும். சும்மா எல்லாத்தையும் தலைகளை போட்டுட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கிறதுனாலயோ அல்லது பிரச்சனைகளை நிறைய இருக்கிறதுனால நம்மளால என்ன செய்ய முடியாது, எதையும் நம்மளால சாதிக்க முடியாது. அதை குறித்து நம்மளால நிதானமா கூட யோசிக்க முடியாது. எப்படி உப்பு அளவுக்கு மீறி போடும்போது நம்மளால அதை உபயோகப்படுத்த முடியும், அதே போல நாமளும் என்ன செய்யணும், கவலை நமக்கு தகுதிக்கு மேல நம்ம யோசித்து காரியங்களை செய்யும் பொழுது எப்படிதான் இருக்கும், அது நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை தராது. அதனால நம்ம நோக்கி பார்க்க வேண்டிய இடம் எது அப்படின்னு சொன்னா, அவரை நோக்கி பார்க்கணும். கல்வாரி சிலை நம்ம பிரச்சனையெல்லாம் நோக்கியே பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன இருக்காது, நிம்மதி இருக்காது, நமக்கு சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. ஆனா நம்ம நோக்கி பார்க்க வேண்டிய இடம் எது அப்படின்னு சொன்னா, அன்பான தெய்வத்தை நோக்கி பார்க்கணும். கல்வாரி சிலை தன் ஜீவனை கொடுத்தவரை நோக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம மறந்துடுவோம். ஏன்னு சொன்னா அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர் அப்படின்றத நம்ம அதை என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, பிரச்சனையே நம்ம நோக்கி பார்க்காதபடிக்கு ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை என்ன செய்யணுமா நம்ம யோசித்து பார்க்கணும். ஒவ்வொரு நன்மைகளை யோசித்து பார்த்தேன்னு சொன்னா, அதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லையா ஆண்டவர், ஆனாலும் நீங்க என்ன செஞ்சீங்க, அந்த நேரத்துல மற்ற முன் அவமானப்படாதபடிக்கு என்ன நீங்க என்ன செஞ்சீங்க, பாதுகாத்தீங்க, என்னை தூக்கி எடுத்து நிறுத்துனீங்க அப்படின்னு சொல்லி நற்காரியங்களை நம்ம சிந்திப்போம்னு சொன்னா நம்மளுடைய பிரச்சனைகளை அவர் பார்த்து கொள்வார். நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு அவருக்கு நன்றியோடு துதித்து அவருக்காக நம்ம ஜீவிப்போம் அப்படின்னு சொன்னா நம்முடைய பிரச்சனைகளை நம்ம அணுகாதபடிக்கு என்ன செய்வார், அவர் பார்த்துக்குவார். எப்படி இஸ்ரேல் மக்களை அவர்
பார்த்து கொண்டாரோ, எப்படி பகலில மேக ஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் அனுப்பி பாதுகாத்து கொண்டார். ஒருவர் 2 பேர்ல 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் அவர்களுக்கு போஷிப்பதற்கு பரலோகத்தின் தேவதூதர்களின் அப்பத்தை என்ன செஞ்சாங்க, கொடுக்குறாங்க. அவங்க சொல்றாங்க எங்களுக்கு காடை வேணும் அப்படின்னு. அது என்ன செய்யறாரு, தர்றாங்க. எப்படி அவங்க இருந்த இடம் எல்லாருமே என்ன செஞ்சிச்சு, நிரப்பப்பட்டுச்சு. அப்பேற்பட்ட கடவுள் நம்மோடு கொடுக்க. நம்ம பிரச்சனையிலேயே பார்க்காதபடிக்கு அந்த கல்வாரி சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்தவரை நோக்கி பார்த்து அவர் நமக்கு செய்த தியாகத்தை நினைத்து அவருக்கு நம்ம நன்றியோடு இருப்போம் அப்படின்னு சொன்னா, அவர் மற்ற பிரச்சனைகள் எல்லாம், நம்மை சுற்றி இருக்கிற எல்லா காரியத்தையும், நம்மை சுற்றி இருக்கிற எல்லா எதிரியாக இருந்தாலும் சரி, வியாதியாக இருந்தாலும் சரி, பண பிரச்சனையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், அதை நீங்க எத்தனை லிஸ்டானாலும் நீங்க போட்டுங்க, எதுவா இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்து உங்களையும் என்ன விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, அவரையை நம்புங்கள். யாரை நம்புங்க? கர்த்தரை என்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையா இருக்கிறார். அதே போல நீங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, 6ஆம் வசனத்துல நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் என்ன செய்யுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம பிரச்சனையே பேசிட்டே இருந்தோம்னு சொன்னா துதிப்பதை நம்ம மறந்துடுவோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எதுக்கும் நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும். ஏதாவது இந்த காரியம், உங்க பிள்ளைங்க காரியம் மட்டும் கேளுங்க, இல்ல உங்க வேலைக்காரியம் மட்டும் கேளுங்கன்னு சொல்ல ஆண்டவர் ரொம்ப அழகா அந்த வசனத்தை நமக்கு வெளிப்படுத்திருக்காங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும், அந்த எல்லாவற்றையும்ன்றத நீங்க திருப்பி லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் என்ன செய்வாரு, செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரை நம்புங்கள். இன்னைக்குரிய வாக்குத்தத்தம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை வழிநடத்துவதான பரலோக தந்தையே, ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றை விண்ணப்பத்தோடும் சோஸ்திரத்தோடும் வேண்டுதலோடும் பாத்துல வைங்க அப்படின்னு சொன்ன அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற யாராவது உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அவருடைய விண்ணப்பத்தை உடையத்துல வைப்பாருன்னு சொன்ன ஆண்டவரே, நீ தயவா இறங்கி கிருபியா இறங்கி ஆண்டவரே செவி கொடுத்து அவர்களுக்கு நீர் கிருபியா இருந்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். நீர் வாக்குத்தத்தம் பண்ணது போல ஒவ்வொரு நாளும் காலை தோறும் கிருபை எங்களுக்கு புதியதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களில் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்திரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் எங்களை பாதுகாத்திரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆபத்து நேரிட்ட போதும் அதிலிருந்து எங்களை விடுவித்திரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் நன்றியும் துதியும் சோசத்தை எடுத்துக்கொள்கிறோம் சாமி. இந்த நாள் முழுதும் எங்களோடு கூட இடைபடுங்க ராஜா. இந்த செய்தியை கேட்ட ஆண்டவரே, மனபாரத்தோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளையுடைய கண்ணீர்கள் எல்லாம் துடைத்து அவர்கள் மனபாரத்தெல்லாம் நீக்கி போட்டு சந்தோஷம் சமாதானம் நிலவடி கிருபை செய்யுங்க சாமி. இப்படி ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியை செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.